சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. ஹலோ மைக் செக் 1 2 3. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மைக் செக் 1 2 3 வீக்கெண்ட் ஸ்பெஷலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல பரபரப்பான விஷயங்கள் பேசினார். அதில் முக்கியமான ஒரு விஷயம், தமிழக எம்பிக்களை அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி பேசினது பயங்கர பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. அதுக்கு பல தரப்புலேருந்து பதில்களும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் என்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துடலாம். முன்னாடி நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட பேசும்போது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அவங்களோட நிலைப்பாடை இப்போ அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி MOU சைன் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. இங்கே இருக்க உறுப்பினர்கள் கூட என்னை சந்திக்க வந்தாங்க. ஏன் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் கூட வந்தாங்க என்னை சந்திக்க. அந்த நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியாக தான் இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா போயிட்டு யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. அவங்க நிலைப்பாட்டை மொத்தமாக மாற்றிட்டாங்க. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்படி பேசினதுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாவடக்கம் இல்லாமல் பேசின ஒன்றிய அமைச்சருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அரை மணி நேரத்திலேயே திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்ம எம்பிக்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார். யாரு? நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதோ போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சி நடத்துவோம், அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசினதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வி நிதி பிரச்சனையில் தொடங்கி நம்மளை நாகரிகமற்றவர்கள் சொன்னது, அதுக்கப்புறம் அது திரும்ப பெற்றதுலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். இந்தியா இந்தியா அல்ல, எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில் தான் இந்தியா நிற்கிறது. காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை, கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை. கூட்டாட்சியின் மீதான தாக்குதல் தான் நவபாசிசத்தினுடைய கூறு. நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம். நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது. உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கிற ₹1 வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 29 பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது. ஆனால் பீகார் செலுத்துகிற ₹1 வரிக்கு ₹7 திருப்பி கொடுக்கிறீர்கள். ஹலோ மைக் செக் 1 2 3. சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.